வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் த ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவரும் சவுக்கு சங்கர் அவர்களுடைய நண்பருமான திரு தடா ரஹீம் இணைந்திருக்கிறார். வாருங்கள் சார். வணக்கம். சவுக்கு சங்கர் பற்றி எதுவும் தகவல் கிடைச்சதா? என்ன நடந்துகிட்டு இருக்கோம்? சரி, அதான் டெய்லி அப்டேட் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான கொடுமைகளை தமிழக அரசு அரங்கேற்றி வருது. அதில் நேற்று பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக பெண் போலீஸார் கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வரும்போது யாருக்குமே பேட்ஜும் இல்லை. எப்போவுமே பேட்ஜு அந்த நம்பர் இருக்கும், அவங்களுடைய நம்பர், அந்த பேட்ஜில் அவங்களுடைய பேர் இருக்கும். யாருடைய அந்த பெண் காவலர்களுக்கு யாருக்கும் பேட்ஜும் இல்லை, நம்பரும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களே ஃபோட்டோ, போலீஸே ஏன்னு சொன்னால் இது ஒரு மீடியாவோ இல்லை சங்கர் தரப்போ யாரும் போய் புகைப்படம் எடுக்க வாய்ப்பே இல்லை. அவங்களே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வெளியே வருவாங்க. காவல்துறை இந்த எப்படின்னு சொன்னால் சங்கர் இப்படி உட்காந்துக்கிற மாதிரி எல்லாம் சூழ்நிலைக்கு உட்கார மாதிரி, சங்கர் மேலே கால் படுற மாதிரி, கால் மேலே கால் போட்டுட்டு ஒரு பெண் போலீஸ் உட்காந்துருக்கிற மாதிரி, அப்புறம் இன்னொரு பெண் போலீஸ் சங்கரை ஃபோட்டோ பிடிக்கிற மாதிரி, இப்படி ஒரு விதமான ஒரு மன உளைச்சல். எல்லாமே பெண்கள் உட்காந்துக்கிட்டு நேற்று அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எல்லாமே போலீஸே, தமிழக அரசு போலீஸே வெளியிடுது. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, பெண் காவலர்களுடைய நியமனம் என்பதே எதுக்காக செஞ்சாங்கன்ற அந்த தன்மை மாறி இன்றைக்கி பழிவாங்கும் ஒரு நிலைக்கு, பழிவாங்கக்கூடிய ஒரு செயலுக்காக அந்த பெண் காவலர்களை பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒன்று. ரெண்டாவது, சங்கர் பேசினது சரின்னு சொல்லி யாருமே வாதாடல, எல்லாமே தவறு தான். அப்போ அதுக்கு உண்டான வழக்கு போட்டாச்சு. அந்த வழக்கு என்பது ஒரு குற்றத்துக்கு ஒரு வழக்கு தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சென்னையிலே ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க, கோயம்புத்தூரில் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க, திருச்சியில் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க, இன்னும் எங்கெங்கே பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதுவரையும் 13 வழக்கு அதேமாரி பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு குற்றம் செய்பவனுக்கு ஒரு தண்டனை கொடுப்பது தான் சட்ட விதி. ஒரு குற்றம் செஞ்சவனுக்கு பல தண்டனை கொடுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொலை நடக்குது, சென்னையில் ஒரு கொலை நடக்குதுன்னா சென்னையில் ஒரு புகார், தஞ்சாவூரில் ஒரு புகார், திருநெல்வேலியில் ஒரு புகார், நாமக்கல்லில் ஒரு புகார், சேலத்தில் ஒரு புகார், தருமபுரியில் ஒரு புகார், வேலூரில் ஒரு புகார் கொடுத்தா அது எப்படி கேளிக்கையாக இருக்குமோ அதை போன்று இன்றைக்கி சங்கர் விஷயத்தில் ஒரு கேளிக்கையாக, அதாவது சட்டத்தையே இவங்க ஒரு கேளிக்கையாக நடத்துகிற மாதிரி என்னுடைய பார்வைக்கு தெரியுது. சங்கர் அங்கே பேசினது தவறு, அதுக்கு வழக்கு எங்கேயாவது ஒரு இடம், அதுதான் சட்ட விதி. இப்போ இவங்க இத்தனையும் போடுறாங்க. சரி, போட்டுட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கரை ஒரு விதமான அச்சுறுத்தக்கூடிய, ஒரு விதமான மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அட்டாக் தொடர்ந்து பண்ணுறாங்க. இப்போ நேற்று அடிச்சிருக்கிறதா சங்கர் பதிவு பண்ணியிருக்கார் நீதிமன்றத்தில். அப்போ அடிச்சிருந்தாங்கன்னா ஒரு நீதிமன்ற காவல், ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை காவல்துறையோ அல்லது சிறைத்துறையோ அடிக்கக்கூடாது. ஆனால் கோயம்புத்தூரில் அடித்து கை உடைச்சிருக்காங்க. சரி, இப்போ நேற்று காவலர்கள் கொண்டு வரும்போது பெண் காவலர்கள் அடிச்சிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் காவல்துறை நிச்சயமாக மிகப்பெரிய தவறுக்கு மேலே தவறு செஞ்சுட்டே போகும். யாருமே பேசக்கூடாது இதை பற்றி. யாருமே நாங்கள் பண்ணக்கூடிய இந்த அட்ராசிட்டி, இந்த அரச பயங்கரவாதத்தை பற்றி யாருமே வாயே திறக்காதீங்க, நாங்கள் எதை ஒன்றா செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காவல்துறையும் அரசும் சொல்லு. சங்கருக்கு எதிரான குரூப் என்னன்னு சொன்னால், சங்கர் அயோக்கிய பையன், அது த்ரெட்டனிங் ஜேர்னலிசம் பண்ணக்கூடிய ஒரு நபர், பல கோடியை சம்பாதிச்சு வச்சுருக்கான், அவனுடைய காதலி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் அது ஒரு பக்கமான ஒரு பிரச்சாரம். அந்த பிரச்சாரங்களே எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, சங்கர் மீது இப்போ நடத்தக்கூடிய இந்த அரச பயங்கரவாதத்துக்கு மக்கள்
இறக்கப்பட்டுக்கூடாது, மக்கள் ஆதரிச்சுக்கூடாது, அவன் அயோக்கியம்தான். அதனால் காவல்துறை இப்போ நடந்துக்கிற விதம் சரி அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஐடி விங் உட்பட நான் சொல்கிறேன், முற்போக்கு சிந்தனையாளர்கள் வரல, தங்களை முற்போக்கு சிந்தனையாளர்களாக பகுத்தறிவாளர்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய பெரும்பாலானவர்கள் சோசியல் மீடியாவில் இப்படி தான் பரப்புறாங்க செய்யுது. அப்போ இது சரியாது. நான் உங்களை கேட்குறேன், சரியாது இல்லை? அவர் பேசிய பேச்சுக்குண்டான அந்த பலனை தான் இப்போ அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, அதுக்கு தண்டனை வழக்கு போட்டாச்சுங்க. வழக்கு போட்டு அப்போ வழக்கு நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் தண்டனை தண்டிங்க. சார், இது பெண் காவலர்களை பற்றி அவதூறாக பேசினார். பெண் காவலர்கள் வேனில் கூட்டு போகிறாங்க. கூட்டு போகிறது தப்பே இல்லை, பெண் காவலர்கள் கூட்டு போகிறது கேவலம் இல்லை, எல்லாமே யூனிஃபார்ம் தான். போலீஸ் எப்படி ஒரு யூனிஃபார்ம் போட்டு வராங்களோ அதேமாதிரி பெண் காவலர்கள் யூனிஃபார்ம் போட்டு வர்றது தான், அதே மாற்ற கேட்குறாங்க. ஆனால் அந்த வாகனத்தில் நேற்று நடந்துக்கிட்ட விதம் அவங்களா ஃபோட்டோ வெளியிட்டிருக்காங்க, போலீஸாக வெளியிட்டிருக்கு. நீங்கள் போனீங்களா மீடியா, இல்லை என்னை போன்று சவுக்கு சங்கர் ஆதரவாளர்கள் போய் ஃபோட்டோ பிடிச்சி வெளியிட்டோமா? இல்லையே. இது 4 பேருக்கு ஒரு பாடமாக அமையும்ல, பெண் காவலர்களை பற்றி இழிவாக பேசினா இது ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன், அப்போ வழக்கு தொடுக்காதீங்க, நீங்களே தண்டிச்சிடுங்க, காவல்துறையை தண்டிக்கிட்டு. சட்டம் என்பது இருபாலருக்கு உண்டானது. ஒரு பக்கம் நீதி, இன்னொரு பக்கம் அநீதி இழுப்பது சட்டம் அல்ல, சட்ட பரிபாலனம் அல்ல. இன்னைக்கு காவல்துறை நடவடிக்கை, அதாவது கைது செய்து சட்டத்தின் அடிப்படையில் அவரை தண்டிக்கணுன்ற அடிப்படையில் தான் வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க போது. அப்போ இப்படி எக்ஸ்ட்ரா, அதாவது போலீஸை வச்சு, பெண் போலீஸை வச்சு, சிறையில் சிறை காவலர்களை வச்சு அவரை அடித்து துன்புறுத்தி காயப்படுத்துவது, அதுவும் ஒரு விதமான சட்டத்துக்கு விரோதமான செயல் தானே. எந்த சட்டத்துக்கு விரோதமாக சங்கர் பேசினாருன்னு வழக்கு போட்டு அவர் மீது கைது செய்து சிறையில் வச்சுருக்கீங்களோ அதே செயலை சட்டத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய காவல்துறையை செய்வது இது ஒரு சிறந்த செயலா, சிறந்த முன்னுதாரணமாக? இது மிகப்பெரிய தவறான முன்னுதாரணத்தை காவல்துறையும் தமிழக அரசும் தொடர்ந்து ஈடுபட்டு வருது. சவுக்கு சங்கர் அவர்களை ஒரு ஊடகவியலாளராக தான் பார்த்துருக்கோம். இப்போ அவரை கைது செஞ்சுருக்காங்க, அதுக்கான நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்கன்றது ஒரு பக்கம். ஒரு ஊடகவியலாளராக அவரை பார்த்துட்டு இப்போ அவரை குறித்த நிறைய தகவல்கள்லாம் வெளியாகுது. 3.5 கோடிக்கு தன்னுடைய துணைவிக்கு சொத்து வாங்கி கொடுத்துருப்பதாக, வீடு வாங்கி கொடுத்துருப்பதாக ப்ரூஃபோட தராங்க சார். ப்ரூஃப் பத்திரத்தெல்லாம் போடுறாங்க. கரெக்டுங்க. அது என்ன ஏது இதேமாரி ஒவ்வொரு மீடியாவிலையும் போய் ஒவ்வொரு மீடியாவினுடைய முதலாளிகளையும் பார்த்து இப்படி நீ எவ்வளோ சொத்து சம்பாதிச்சிருக்கேன், உன்னுடைய மனைவி பேரில் எவ்வளோ இருக்குது, உங்களுடைய காதலி பேரில் எவ்வளோ இருக்குன்னு யாராவது வெளியிடுவாங்க. ஏன் சவுக்கு சங்கரை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க? எங்கேருந்து வந்ததுன்னு ஒரு டவுட் தானே. ஒரு யூடியூப் மட்டும் வச்சிருக்கவர், சரி, அது எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால் யூடியூப் மட்டும் தான் வச்சிருக்காரு, எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அமலாக்கத்துறையேவுங்க. அமலாக்கத்துறை வழக்கு தொடுத்து அவருக்கு அதுக்குண்டான பதில் சொல்ல போகிறாரு. ஆதாரம் வந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன், 5 லட்சமோ 10 லட்சம் ரூபாவோ நம்ம அதிகமாக திடீர்னு போய் பேங்க்கில் கட்டினாலும் என்ன காசு ஏது காசுன்னு கேள்வி எழுப்பான். ஒன்ஸ் அப்போ டைம் அதெல்லாம் இப்போ அப்படி இருக்காங்க இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கர் இப்படி வருமானத்துக்கு அதிகமாக இவ்வளோ இடம் வாங்கியிருக்காரு, அப்படி இருக்காருன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? இப்படி சோசியல் மீடியாவில் பரப்பி அவரை கைது பண்ணது, அவரை சித்திரவதைப்படுத்துறது, அவரை கொடுமைப்படுத்துறது, இதெல்லாம் நியாயப்படுத்தக்கூடாது. அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி உண்மையாக இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு உண்டான துறை வேறு தானே. அது அந்த துறை மூலயமா நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொன்னால் நம்ம அது எந்த ஆட்சேபனையும் இல்லை நமக்கு. நீங்கள் கஞ்சா கேஸ் போடுறது, கஞ்சா வீட்டில் வச்சுருக்காரு, அலுவலகத்தில் வச்சுருக்காரு, பூட்டை உடைக்கிறது, பூட்டை உடைச்சி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டரு கேமராவெல்லாம் அள்ளிட்டு போகிறது, அப்புறம் வீட்டில் கஞ்சா வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் சில பல டாக்குமெண்ட்ஸை அள்ளிட்டு போகிறது, இதெல்லாம் இந்த வழக்கு சம்பந்தமான நீங்கள் நீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கு இந்த சிஎஸ்ஆர் நம்பரை கொடுத்து இந்த வழக்கு சம்பந்தமாக இன்னாருடைய வீட்டை நாங்கள் சோதனை பண்ணுறேன்னு சொல்லி தான் கொடுக்குறீங்க. அதுக்கு தான் அனுமதியை நீதிமன்றம் உங்களுக்கு கொடுக்குது. அந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள் ஏதாவது இருக்கா? அதை தான் எடுத்துகிட்டு போகணும். இதுதான் மரபு, இதுதான் சட்ட விதி. அதை தவிர்த்து வேறு எந்த ஆவணங்கள் இருந்தாலும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இங்கே என்ன ஆகுதுன்னா நேர் மாற்றமாக இருக்குது. இப்போ அன்றைக்கி ஃபிலிக்ஸ் ஆஃபீஸுக்கு வீட்டுக்கு வராங்க, நானும் அங்கே இருக்கேன், உள்ளே போகிறாங்க, 59 ஆவணங்கள் இருந்ததாக எழுதி கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு இல்லை 53 ஆவணங்கள் தான்,
6 ஆவணங்களை நாங்கள் திரும்பி கொடுத்துட்டு வந்தோம். நானும் என்ன ஆவணங்கள் திரும்பி கொடுத்தாங்கன்னு பார்த்தா, இப்போ நீங்கள் எங்கன்னா வழியில் பார்க்குறீங்க, இதுதான் என்னுடைய விசிட்டிங் கார்டு அப்படின்னு கொடுக்குறீங்க. இதேமாதிரி நம்மளாம் என்ன பண்ணுவோம், வாங்கி பாக்கெட்டில் போட்டு வீட்டிலையோ இல்லை ஆஃபீஸில் போனால் போட்டு வச்சுருவோம், ஒரு டப்பாலேயே எங்கேயும் போட்டு வச்சுருப்போம். அதுபோல் ஒரு 6 விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு 6 ஆவணங்களை திருப்பி கொடுக்கப்பட்டது. மற்ற 53 ஆவணங்களை நாங்கள் கொண்டு போகிறோம். அந்த 53 ஆவணங்களில் ஃப்ளிக்ஸு 10th சர்டிஃபிகேட்டு, ஃப்ளிக்ஸுடைய +2 சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஃப்ளிக்ஸு வந்து படிச்சிருக்கக்கூடிய புத்தகத்தினுடைய அந்த இது அப்புறம் வந்து அவங்க மனைவி பேரில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு சொத்துடைய டாக்குமெண்ட்டு ஒரிஜினலு உட்பட அந்த காகிதம் இந்த காகிதம்னு சொல்லி ஒரு 53 ஆவணங்கள்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டில். இது எந்த அடிப்படையில் இது எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு குழப்பமாக இருக்குது. இது எனக்கு எப்படி தெரியுதுன்னு சொன்னீங்கன்னா, உத்தரப்பிரதேசில் முஸ்லீம்களை கைது பண்ண அடுத்த நிமிஷமே புல்டோசர் வந்து அவங்க வீட்டை வந்து இடிக்கும். புல்டோசர் வந்து இடிக்குது அவங்க வீட்டை. அது வந்து அவங்க சட்ட விதியை பின்பற்றதில்லை. அது வந்து ஒரு அட்ராசிட்டி மாரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சட்டவிரோதமாக பண்ணிட்டு இருக்காங்க. நூற்றுக்கணக்கான பொதுநல வழக்கு உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் அது சம்பந்தமாக வழக்கு அப்படியே நிலுவையிலே இருக்குது. அதே போன்ற ஒரு அட்ராசிட்டியை இந்த விஷயத்துக்காக தமிழக அரசு சவுக்கு சங்கர் ஃபிலிக்ஸ் மீது எடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டேன். இவர் பேசினார், தப்பு தான். அதுக்கு உண்டான வழக்கு, அதுக்கு உண்டான தண்டனை அது நீதிமன்றம் கொடுக்கட்டும். இப்போ காவல்துறை நாங்களே தண்டிப்போம் அப்படின்னு சொன்னால் அப்போ நீதிமன்றத்தில் எதுக்கு வழக்கு போகிறீங்கன்னு கேட்குறேன். அது வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிற மாதிரி ஆகுதா இல்லைங்க? நீங்களே சொல்லுங்கள். மிகப்பெரிய துஷ்பிரயோகம் அது அதிகாரத்தை. அப்போ இதை வந்து செய்யறதுக்கு யார் சொல்கிறா? தமிழக அரசு சொல்லுதா? திமுக அரசு சொல்லுதா? முதல்வர் சொல்கிறாரா? இல்லை அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரா? யார் சொல்கிறா? ஏன் இப்படி காவல்துறை வந்து ஒரு விதமான அட்ராசிட்டி பண்ணுது? அதுமாரி ஆஃபீஸுக்கு போகிறாங்க, ஃபிலிக்ஸ் ஆஃபீஸுக்கு, அதான் ரெட்ஃபிக்ஸ் ஆஃபீஸுக்கு. நானும் பார்த்தேன் சோதனை ஆஃபீஸ் இதேமாரி தான் சோதனை பண்ணிட்டு வருவாங்க. சோதனை பண்ணிவிட்டு உள்ளே அந்த ஒயர் துண்டு முதற்கொண்டு இந்த மாதிரி மைக்கு முதற்கொண்டு இல்லை எல்லாத்தையும் அள்ளி பேக்கில் போட்டு போகிறாங்க. குறைஞ்ச ஒரு 6-7 கேமரா, அந்த கம்ப்யூட்டர் செட்டு, லேப்டாப்பு, பழைய ஃபோனு அங்கே யூஸ் பண்ணி சில நேரத்தில் போட்டுறாங்களே இது வேஸ்ட்னு சொல்லிட்டு அது. அந்த ஆஃபீஸை பார்த்தீங்கன்னா எதுவுமே பொருள் இல்லை, எல்லாத்தையும் தரவாக அள்ளி கொட்டிட்டு போகிறது. இதெல்லாம் என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு விசித்திரமாக இருக்குது. பெரிய பெரிய கொலை கேஸுகள், பெரிய பெரிய குண்டுவெடிப்பு கேஸுகள், பெரிய பெரிய சீட்டிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதாவது பல ஆயிரம் கோடியை வந்து வங்கியில் ஏமாற்ற, அது போன்ற நபர்கள் வீட்டில் கூட அலுவலர்கள் கூட இப்படி சோதனை பண்ணுறது நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டது கூட இல்லை. அதை விட ஒரு படி மேலே ஏறி ஒரு கொடுமையாக நடக்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு என்ன நிச்சயம் சந்தேகம் இருக்குது. ஏன்னா சங்கராக இருக்கட்டும், ஃபிலிக்ஸாக இருக்கட்டும், தொடர்ந்து மணல் மாஃபியாவை பற்றி பேசியிருக்காங்க அதிகமாக. அதேமாரி வந்து ஜி ஸ்கொயரை பற்றி உட்பட நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து இவனை அடக்கவே முடியாமல் இருக்கும்போது இப்போ காவல்துறையில் ஒரு வழக்கு சம்பந்தமாக கைது பண்ணி உள்ளே இருக்கும்போது இவங்களை முடிங்க, ஒட்டுமொத்தம் இவங்க இனி வந்து அதை பற்றி பேசக்கூடாது, ஒன்று இல்லைன்னு சொன்னால் மீறி இல்லை முடிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் காவல்துறைக்கோ அரசுக்கோ ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியே என்னுடைய பார்வைக்கு தெரியும். ஃபெலிக்ஸ் அவர்களுடைய மனைவி மன்னிப்பு கேட்டிருக்காங்க பகிரங்கமாக, இந்த வீடியோ போட்டது தப்பு தான், பேசுனது தப்பு தான் அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணுவாங்க மாஸ்டர், நீங்கள் சொல்லி யோசனை பண்ணி பாருங்க. தப்புன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க சார். இல்லை நான் என்ன சொல்கிறேன், வேற வழியே இல்லை. அந்த அளவுக்கு நெருக்குது இல்லை, அந்த அளவுக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை. அப்ப இதானா நியாயமான நடவடிக்கை தான். ஃபெலிக்ஸ் முதல் நாள் சொல்றாரு அதாங்க ஊடகவியலாளர்கள் மீது தொடுக்கப்பட்ட போர் அப்படின்றாரு, மறுநாள் மன்னிப்பு கேட்கிறாரு. அப்ப அவரே ரியலைஸ் பண்றாரு பண்ணது தப்பு தான் அப்படின்னு. அவங்க மனைவி இங்கே என்னங்க பண்ணுவோம், தன்னுடைய கணவர் இப்படி ஆயிடுச்சு வீட்டில் பூந்துட்டு ஃபெலிக்ஸ் சொல்லி தான் அவங்க பேசியிருக்காங்க. எல்லாமே அப்படிதான் செய்வாங்க. நான் என்ன சொல்றேன், வேற வழி என்ன சொல்லுங்க மாஸ்டர். சாதாரணமான ஓரளவுக்கு அரசியல் பலம் உள்ள அரசியல் செல்வாக்குள்ள நபர்களை இந்த மாதிரி ஒரு நிலையை எடுத்தாங்கன்னா ஆண்களே மிரண்டு போயிடுவாங்க, கலங்கி போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெண் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. அவங்க இதுக்கு முன்னாடி இது போன்ற ஒரு சின்ன விஷயத்தை கூட எதிர்கொண்டவங்க இல்லை. ஃபிலிக்ஸை எதிர்கொண்டது இல்லை, அவங்க மனைவியை எதிர்கொண்டது இல்லை. அப்படியாப்பட்ட நபர்கள் மீது இப்படியாப்பட்ட ஒரு அடக்குமுறை வரும்போது இதை விட மோசமாக போய் காலில் விழுந்து கூட என்ன மன்னிச்சிடுங்கன்னு கதறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. தனி மனிதர்கள் மீது ஒரு அரச பயங்கரவாதம் செலுத்துவது உலகத்தில் வேற எங்கேயும் பார்க்கல, இங்கே தான் நான் பார்க்குறேன்.
இப்போ தான் பார்க்குறேன். 1999 நாங்கள் சிறையில் இருக்கும்போது எங்கள் மீது இப்படி ஒரு அரச பயங்கரவாதத்தை இதே தமிழக திமுக அரசு, அன்றைய திமுக அரசு செலுத்தி 100 நாள் தினமும் அடிக்கிறது, பூட்டுறது, ஜட்டி கூட இல்லைன்னு வைங்க, நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்துனாங்க. அப்போ கூட இந்த சமூகத்தில் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஒரு பக்கம் முஸ்லீம் லீக்கும் இன்னொரு பக்கம் தமுகவும் கூட வச்சுக்கிட்டே அன்றைய திமுக எங்கள் மீது ஒரு விதமான அரச பயங்கரவாதத்தை ஏறிச்சு 100 நாள். அது நாங்களாச்சும் சமூகமாக இருந்தோம். இன்னைக்கு சவுக்கு சங்கர் என்ற தனி மனிதன், அவரை துணையா ஃபிளிக்ஸ், இவங்க மீது நடத்தக்கூடிய இந்த அரசு பயங்கரவாதத்தை யாருமே கண்டிக்கக்கூடாது. கண்டிச்சாங்கன்னா ஃபோன் போகுது, போலீஸ் உயர் அதிகாரிகள் பேசுகிறாங்க, ஏன் தேவையில்லாமல் பேசுகிறீங்க? அப்போ யார் இதை அர்ப்பணிக்க, எந்த ஊடகங்கள் அர்ப்பணிக்க தயாராவாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இலக்கை நோக்கி நம்ம இந்த ஊடகத்தில் நம்ம ஒரு நிலைக்கு வரணும், நம்ம ஒரு இலக்கை அடையணும்னு சொல்லிட்டு எண்ணத்தோடு இருக்கிறவங்க போலீஸோ கைது பண்ணாலும் பரவாயில்ல, போலீஸ் அடக்குமுறை எவ்வளோனாலும் பரவாயில்ல, நம்ம இந்த அநியாயத்தை எதிர்த்து கேட்கணுன்ற தைரியம், தெம்பு, ஆன்மீகத்தனம் யாருக்கு இருக்குது? எந்த ஊடகங்கள் இருக்குது? யாருக்குமே இல்லை. அப்படிதான் என்னுடைய பார்வையில் தோணுது. இருந்ததுன்னா இந்த நிலை இப்படி ஏற்பட்டுருக்காரு. ஃபிளிக்ஸ் என்னங்க, அவர் மிகப்பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்க. அவர் எத்தனை ஊடகங்களை பணியாற்றியிருக்காரு. அவரை கூட யூடியூப்பர்ன்றதான் கொண்டு போகிறாங்க. அது ஊடகவியலாளர்ன்ற மாதிரி இல்லாமல் யூடியூப்பர்ன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. இப்போ சவுக்கு சங்கர் மேலே அடுத்தடுத்த வழக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. முத்துராமலிங்க தேவர் ஏதோ அவதூறாக பேசிட்டாருன்னு வழக்கு, இன்னைக்கு கூட ஏதோ ஒரு வழக்கு போட்டுருக்காங்க. தொடர்ந்து இப்படியே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இனி அவர் வெளியில் வருவாரா அப்படின்றது ஒரு சந்தேகமாக இருக்குன்றாங்க. குண்டாஸ் வேற போட்டுட்டாங்க. அது என்னன்னு சொன்னால் சிறையில் வச்சுருக்காங்க. அந்த சாதிய வன்மம் வழக்குங்கள்லாம் இப்போ தான் இவங்க போடுறாங்க. போட்டால் அந்தமாரி கலவரம் வந்துச்சு ஜெயிலில், அந்த சாதி இந்த சாதியை போட்டு அடிச்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எப்படி கையை உடைக்கும்போது உடைப்பாங்களா, சங்கருக்காங்க சும்மா இருங்க அப்படின்னு சொன்னாங்க, உடைச்சிட்டாங்க. இப்படி பெண்களை வச்சு அடித்து கொடுமைப்படுத்தி கொண்டு வருவாங்கன்னு பார்த்தாங்களா, அடித்து கொண்டு வராங்க. நேற்று நீதிமன்றத்தில் புகார் சொல்கிறாரு. அப்போது காவலர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட திருமணம் ஆகாத பெண்கள்கிட்ட செல்ஃபோனுக்கு நம்பர் கேட்டாராம். அவர் தான் ஜெயிலில் இருக்கார். நம்பர் கேட்டு எழுதுவார், நெஞ்சத்தில் எழுதுவார். காமன் சென்ஸாச்சும் இருக்கணுமா இல்லை? இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே தலைப்பு செய்தியாக போடுது. ஏன்னா இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய இது அவ்வளோ பெரிய அளவுக்கு போகிறது இல்லை. அந்த வெறுப்பை அது அவங்களும் ஒரு பக்கம் பார்த்துக்கிறாங்க. ஆக மொத்தம் எல்லாம் அரசு, காவல்துறை, மாஃபியா குரூப்புகள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாம் சேர்ந்து சவுக்கோடு இனி எந்த யூடியூப்லேயும் யூடியூப்பினுடைய ஆதிக்கத்தை, மக்கள் பார்க்குற அந்த ஆர்வத்தை குறைக்கணும், ஒழிக்கணும். அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் 100 கோடி 200 நல்லா மாஸ்டர். நீங்கள் ஒரு 100 கோடி ரூபா சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் அரசுக்கு கூஜா போட்டுக்கிட்டு சாதாரண அரசியல் பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. எதிர்த்துட்டெல்லாம் பேசவும் மாட்டாங்க இல்லைங்களா? 100 கோடி சொத்து சங்கருக்கு இருந்துருந்துன்னா அப்படி தான் பண்ணுவோம் எல்லாருமே. அடித்து விடுறது 100 கோடி 200 கோடி. கார் வைக்கிறதெல்லாம் இன்றைக்கி பெரிய விஷயமாங்க. 50,000 ரூபா 25,000 ரூபா 50,000 ரூபா கட்டாவே காரை கொடுத்துறான். இன்றைய நிலையே சொல்கிறேன். இல்லை, இப்போ சவுக்கு சங்கரே ஒரு நாடகம் போடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடித்து கையை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஒருவேளை கையை உடைச்சிருந்தா அவர் போகிற இடத்துல டிஷர்ட்டில் போட்டுக்கிட்டு வர்றாரு. டிஷர்ட்டு இப்படி தானே தூக்கி விட முடியும், உடஞ்ச கையால் விட்டு? இது ஒரு லாஜிக்கான இல்லை. எல்லாமே பாருங்கள், அந்த டிஷர்ட்டு அது சட்டை தான், அது பட்டன் இருக்குது. இப்போ ஜெயிலே கைதிகளை விட்டு சட்டை மாட்டி விட்றா மாட்டிடுவோம், போலீஸ்காரனை மாட்டி விடுவோம். சார் டிஷர்ட்டு கையை தூக்கி போடுறோம் சார். அவர் போட்டு டிஷர்ட் சட்டை இல்லை. அதாங்க, வேறு வழியே இல்லை, வேறு எதுவும் இல்லைன்னு போது அதுதானே போட்டு ஆகணும். ஜெயிலில் வீடாங்க இது. கையை தூக்கு வலிக்குது அப்படிங்கும்போது கையை தூக்கு கொஞ்சம் பிடி, நான் போடுறேன் பாருன்னு போட்டு விடுவான் 2 காவலர். ஏன்னா எங்களுக்கு அப்படி நடந்துருக்கு. இதெல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு பேசு பொருளாக்குது. ஏன்னா இது பேசுகிற அத்தனை பேரும், இது வெறுவாயில் மென்ற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா சிறைக்கு போனவங்க இருந்துக்க மாட்டாங்க, சிறையில் இப்படி அடக்குமுறைக்கு ஆளானவங்க இருந்துக்க மாட்டாங்க, சிறையில் அந்த வழியிலே கூட மாற்றா அப்படின்னு சொல்லி மாட்டை வச்சு இழுத்துட்டு வர்றதையும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க தான் இப்படியெல்லாம் பெணாத்துறது. அனுபவசாலி நிச்சயம் அதுமாரி சொல்ல மாட்டான். அப்படி நடந்திருக்கும், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவான். நடக்கும், நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அனுபவம் இல்லாத நபர்கள் இது டிஷர்ட்டை எப்படி ஒரு போட்டார், கை உடஞ்சிருக்க அப்படின்னு
ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்துட்டு மாட்டுன்னு மாட்டி விடுவான். 3 வாட்டர்ஸ் 4 வாட்டர்ஸ் எப்படி கொண்டு வருவாங்க? எல்லாம் ஹெல்மெட் மாட்டிட்டு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு தான் போவானுங்க. கோட்டுன்னு கூப்பிட்டு வர்றது பிளாக்லேருந்து பூட்டி வச்சுருப்பாங்க. திறந்து சட்டை மாட்ட கோட்டு கிளம்பு. இல்லை சார் சட்டை மாட்ட முடியாது, சட்டை இல்லை சார், டிஷர்ட் தான் இருக்குது. ஏன் கையை நீ தூக்கு, அப்படி தூக்கி ஒரு வெளில எடுத்துகிட்டு வா போவோம், அப்படி எடுத்துகிட்டு வருவோம். இதெல்லாம் நடக்கும் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.